ஆனால் ஒரு பக்கம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ வரி ஏற்றுறீங்க, ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா எங்களுக்கு தேவையான அந்த எங்களுக்கு இருந்து தமிழகத்திலிருந்து எடுத்துக்கொண்ட வரியை வந்து எங்களுக்கான ஒரு கொடுக்குறது. இதுக்கு பல்வேறு முறை நான் பதில் சொல்லியாச்சு. 300% 2004 14 கொடுத்ததை விட 300% மத்திய அரசு திட்டங்கள் வாயிலாக தமிழக அரசு கிடைச்சது. வரி நிதி பகிர்வு கிட்டத்தட்ட 170% மேலே 10 வருஷத்தில் அவங்க கூட்டணியில் இருந்ததை விட அதிகமாக வந்து தமிழ்நாட்டு கிடைச்சிருக்கு. அதனால் இந்த இந்த மக்களை திசை திருப்பறதுக்காக இந்த மாதிரி பல்வேறு கதைகளை சொல்கிறது அவங்களுக்கு பழக்கம்தான். தொடர் படுகொலை என்பது சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் எந்த அளவுக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. மக்களோட கோபம் வருதா, உடனே வந்து என்கவுண்டர் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு திசை திருப்புறாங்க. பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகி கொல்லப்படுகிறார். அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கு இதுதான் நிலைமை என்றால் இன்று ஒவ்வொரு நாளும் குறிப்பாக பெண்கள் மீதான வன்முறை, பட்டியலத்தை சார்ந்தவர்கள் மீதான வன்முறை, தமிழகம் என்பது அமைதி பூங்கா என்கின்ற நிலையை பெருமளவு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது இங்குதாங்க வித்தியாசமா பார்க்க முடியும். ஆட்சி செய்வது திராவிட முன்னேற்ற கழக அரசு, பக்கத்தில் இருக்கிறது காங்கிரஸ் வந்து இருக்கக்கூடிய அரசு. நான் அசம்பிளிலேயே இதை பற்றி பேசும்போது அவங்க தீர்மானமே எப்படி போடுறாங்க, மத்திய அரசு இதில் தலையிட வேண்டும். என் பக்கத்தில் ஸ்டேட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி முதல்வரிடம் நீங்கள் பேச முடியாதா? அப்போ எதுக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கையை பிடிச்சி மேடையில் ஏறி நாங்கள் வந்து மத்திய அரசு நாங்கள் அமைச்சிருவோம், நாங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்வோம்னு பேசுகிறீங்க? அப்போ உங்கள் கூட்டணி தர்மம் அப்படிங்கிறது என்ன? கூட்டணி தர்மங்கிறதா மோடியை வீழ்த்துறதுக்காக கூட்டணி தர்மமாக இருக்கக்கூடாது. அந்த கூட்டணி தர்மம் மக்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதா இருக்கணும். இதை மக்களை ஏமாத்துறதுக்காக மேட்டூர் டேமை திறக்க முடியாததுக்கு உடனே திருப்பி மத்திய அரசு மேலே நாங்கள் வலியுறுத்துவோம். உங்கள் கூட்டணியில் பிஜேபி ஆட்சி செய்கின்ற வரைக்கும் கர்நாடகாவில் இந்த பிரச்சனை வந்துதா? வரலையே. இப்போ காங்கிரஸ் கட்சி வந்தோடனே அந்த இடத்துல ஏன் பிரச்சனை வருது? அவங்கள வந்து திமுக வந்து அதிகமாக எம்பி வச்சிருக்கிறவங்க, நாங்கள் தான் எதிர்கட்சிக்கு வழிகாட்டுறன்னு சொல்கிறவங்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் கர்நாடக காங்கிரஸ் கேட்காதா? அதிகமாக எம்பி வச்சிருக்கிற கட்சி, வழி நடத்துகிற கட்சி. அப்போ உங்களால் காங்கிரஸ் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி கர்நாடகத்திலேயே தண்ணி வாங்க முடியலையே, அப்போ நீங்கள் இந்தியாவை எப்படி ஆட்சி பண்ணுவீங்க? நன்றிங்க. நன்றி. நன்றி.